ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திஸ் லைஃப் வித் ஜெயா கவி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டில் ரேண்டமான ஒரு டே என்னென்ன நடக்குது, என்ன பண்ணுறோம், இதைத்தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எப்பயுமே லேட்டாக தான் எழுந்திப்பேன். எந்திரிச்சிட்டு பல் விளக்கிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை சூப் டெய்லி குடிக்க சொல்லியிருக்காங்க. ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் நேற்று நைட்டே நாங்கள் ஊற வச்சுருவோம். எப்படின்னா, முருங்கைக்கீரையை பிடுங்கி நைட்டே 2 கிளாஸ் வாட்ரு ஊற்றி அதை 1 கிளாஸ் அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ஓவர் நைட் அதை சூப் பண்ணி காலையில் எழுந்திரிச்சோடனே அதை வெறும் வயிற்றில் குடித்தா ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். ஸோ அதை நான் இப்போ வரைக்கும் ஒரு 9th மந்த் முடிகிற வரைக்கும் குடித்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதை குடிக்கணும். அது குடிச்சோடனே ஒரு டேட்ஸ் எடுத்துப்பேன். ஏன்னா அதை குடித்தோன்னே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டேட்ஸ் எடுத்து குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுட்டு நல்லா தண்ணி ஹைட்ரேட்டட் பண்ணி பாடியை ஹைட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் டீ குடிப்பேன். உடனே டீ குடிக்க மாட்டேன். இன்றைக்கி எங்கள் அம்மா வேறு வீட்டில் இல்லைங்களா, அப்போது எங்கள் அப்பாவுக்கு நான் தான் சமைக்கணும். எங்கள் அம்மா சுண்டல் ஊற போட்டிருந்தாங்க. கொஞ்சம் வெறும் வாயில் சுண்டல் சாப்பிட்டுட்டு அதை நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்றத விட ஓவர் நைட் சோக் பண்ணதை சாப்பிட்டோன்னா நமக்கு அது டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுப்பேன். அதுக்கடுத்து சுண்டல் புளிக்குழம்பு தான் நார்மலாக வைக்கணும். எங்கள் அம்மா சுண்டல் நிறைய ஊற போட்டிருந்தாங்க. அதுவும் நைட் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே அதான். எங்கள் அப்பாவுக்கு அதிலேருந்து தான் மத்தியானம் பொரியலும் செய்யணும். ஸோ அதுவே செஞ்சுட்டேன். சுண்டல் புளிக்குழம்பு போட்டு செஞ்சாச்சு. அரைச்சி ஊற்றுருக்கேன். சுண்டல் புளிக்குழம்புக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சுண்டலை நல்லா பாயில் பண்ணிப்பேன். அதுக்கடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுண்டலை போட்டு வேக வச்சு அப்புறம் அரைச்சி ஊற்றுனது வெறும் தேங்காய் பொரியலில் மட்டும்தான் அரைச்சி ஊற்றுவேன். அதுவே நல்லா வந்துடும். அதுக்கடுத்து அதை அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி இருக்கும், அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். வேறு பொடி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். எங்கள் அம்மா மீன் குழம்புக்கே அந்த பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதிலேருந்து கொஞ்சம் சுண்டல்லாம் எடுத்து தனியாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதை போட்டு அதில் கரம் மசாலா சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணால் மத்தியானம் பொரியல் ரெடி. எங்கள் அப்பாவுக்கு மத்தியானம் பழைய சோறு தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் சுடுசோறு செய்வோம். ஆனாலுமே அதில் இந்த மாதிரி சாப்பாடு போட்டு அதுக்கு மேலே தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதை பழைய சோறாக வச்சு தான் எங்கள் அப்பா சாப்பிடுவார். ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்கும் காரணத்தினால் எங்கள் அப்பா இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவருக்கு நான் மத்தியானத்துக்கு அப்படி வச்சுட்டேன். காலையிலுக்கு சாப்பாடு நான் சுடுசோறு சுண்டல் புளிக்குழம்பு போட்டு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சு ரெண்டுமே காலையிலேயே கட்டி கொடுத்துருவோம். வெஞ்சனம் எங்கள் அப்பா லைட்டாக தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. லைட்டாக தான் எனக்கு வேணும் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கூசா இருக்குல்ல, இது பேர் நாங்கள் கூசான்னு சொல்லுவோம். இது நிறைய நான் குழம்பு ஊற்றி கொடுத்துருவேன் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா அப்போ தான் பத்தும். அப்புறம் வெஞ்சனம் கொஞ்சம் ஒரு மாம்பழம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி கொடுத்து அனுப்பி கொடுத்தாச்சு. இதுதான் எங்கள் அப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்சு. அதுக்கடுத்து நான் சாப்பிட்ருவேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா நடுவில் நிறைய வேலையை நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் மாடு இருக்குது. மாடு கன்றுக்குட்டிக்கெலாம் தண்ணி வைக்கணும், வக்கப்புல் போடணும். அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். அதுக்கடுத்து இன்றைக்கி புதன்கிழமை வீடு துடைக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டி வளர்க்குறோம். சின்ன சின்ன குட்டியெல்லாம் வீட்டுக்குள்ளே டெய்லி உச்சா போயிடும். ஸோ அதனால் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் தான் வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் காலையிலே அதுவும் வெறும் ஹால் மட்டும்தான் துடைப்போம். எல்லாமே துடைக்க மாட்டோம். எல்லாமே துடைக்காதான் வீக்லி ஒன்ஸ் தான் துடைப்போம். இதனால நாங்கள் 2 டேஸ்க்கு 1 டைம் மட்டும் ஹால் மட்டும் துடைப்போம். இதுதான் குட்டியோட வீடு. அதுக்கப்புறம் ரொம்ப வேர்த்துச்சா அதனால் ஐஸ் கட்டி ஃபேஷியல் பண்ணுவேன். ஏன்னா இங்கே ரொம்ப வெயில் அடிக்கும். ரொம்ப வேர்த்தா நான் இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஃபேஷியல் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கடுத்து ஒரு மில்க் ஃபேஷியலும் பண்ணுவேன். ஆனால் அதை நான் இதில் காட்டலை. அதுக்கடுத்து துணி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவும் தனியாக இருந்ததுனால நான் வரதுக்கு முன்னாடி அவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருமே எங்கள் அம்மா துணி மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை துவைப்பாங்க. ஆனால் துணியை மடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமுக்கு டைம் இல்லை. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து வேலைக்கு போகிறதுனால அவங்க துணி மடிக்கிறதுலாம் இப்போ நான் தான் மடித்து வைக்கணும். அதுவும் ஒரு கட்டில் நிறைய நிறைஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா. அவ்வளோ துணியும் மடிக்கிறதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இதுவே 1 டே ஃபுல்லாக ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. இந்த வீடியோ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த நாளே எடுத்தது. ஏன்னா எனக்கு இப்போ 8 மந்த் ஆகுது. எனக்கு 7th மந்த்லேயே பேபி ஷவர் போட்டுட்டாங்க. ஆனாலுமே நான் அங்கே கோயம்புத்தூரில் 1 வீக் 2 வீக்ஸ் இருந்துட்டு இப்போ தான் வந்தேன். ஏன்னா செக்கப் எல்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன். ஸோ நான் இங்கே தான் இருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் என் ஹஸ்பண்ட் அப்பப்போ இங்கே வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு டெலிவரி வரைக்கும் இல்லை, இன்னும்
பாப்பா பிறந்தாலும் ஒரு 6-7 மாதம் நான் இங்கே தான் இருந்தாகணும். ஏன்னா அங்கே கோயம்புத்தூரில் நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிறதுனால எனக்கு எப்படி குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு கேட்டால் அவ்வளோ தூரம்லாம் எனக்கு இல்லை. அதனால தான் நான் இனிமேல் இங்கே தான் இருக்கணும். ஒரு 6 மந்த்ஸு 7 மந்த்ஸுக்கு மேலே இருக்கும். எப்படியும் 1 இயர் கிட்ட இருந்து தான் ஆகணும். இருந்து ஒரு அளவுக்கு மெச்சூரிட்டி வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு இருந்தால் தான் நான் அப்புறம் தான் ரிட்டன் கோயம்புத்தூர் கிளம்ப முடியும். அதுக்கடுத்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இதில் தான் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்போம். அதுவும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்லாப்பு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்லாப்பு, எனக்கு ஒன்று, எங்கள் அக்காவுக்கு ஒன்று இருக்கும். 4 பேருக்கு 4 இது வச்சுருப்போம். ஆனால் இப்போ எங்கள் அக்கா பெருசாக இங்கே வரது அதனால் நாங்கள் அப்பப்போ எல்லாத்தையும் போட்டு வச்சுருவேன். அதுக்கடுத்து ஒரு சின்ன ஹேர் கேர் பார்க்கலாம். இது ஹேர் வந்து நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா நம்ம டெய்லி ஒருத்தவங்க ஆயில் வைக்க மாட்டாங்க, ஆயில் ஃபேஸ் ஆயிரும். ஆனால் நான் டெய்லி தான் ஆயில் வைப்பேன். ஏன்னா வீட்லேயே இருக்கிறதுனால நமக்கு ஆயிலி ஃபேஸாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஹேர் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இவ்வளோ ஹேர் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நான் அது உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். எப்படின்னா நான் திருப்பதிக்கு பூமுடி கொடுத்துருந்தேன். அப்போ நிறையவே வெட்டிட்டோம். அதனால் அதுக்கப்புறம் டெய்லி ஆயில் வச்சு அதை ஹேரை மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ முடி வளர்ந்துருக்கு. அந்த ஹேர் கேர் டிப்ஸு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது ஒரு டைம் அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தலை குளிச்சிங்கன்னா முடியும் நல்லா நீளமாக வளரும். அதே மாதிரி உங்களுக்கு சில்க் அண்ட் ஸ்மூத்தியாகவும் இருக்கும். ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என் ஹேர் இப்படி தான் இருக்கும். அதை நல்லா சீப்பு வச்சு சீவி எடுத்துகிட்டு அடுத்து நைட்டு டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு ஒன்றும் இல்லை, வெறும் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, தோசை மட்டும்தான். தக்காளி சட்னி நாங்கள் எப்பயும் வைக்கிற போகிறது தான். உளுந்தம்பருப்பு, கார மிளகாய், அதுக்கடுத்து வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதை அரைச்சிடுவேன். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எப்பயும் நம்ம வைக்கிற மாதிரி தான் வச்சு இப்படி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை தாளித்து எடுத்துகிட்டு நான் சாப்பிட உட்காந்துட்டேன். நான் சாப்பிட்டு உட்காந்தப்புறம் நைட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தனால அப்படியே தூங்கினா ரொம்ப சிக்காயிடும். ஸோ நான் அப்படியே நல்லா சீப்பை வச்சு சிக்கெல்லாம் எடுத்து நல்லா பின்னி போட்டுக்கிறேன். பின்னி போட்டுக்கிட்டால் காலையில் எண்ணெய் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பாய் பாய். என்னோடய ரேண்டம் டே ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். பாய் பாய்.